நிறைய பேருக்கு நீரிழிவு நோய் இருக்குது, டயபெட்டிக்காக இருக்காங்க. அவங்களுக்கு பற்களில் ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ இந்த நீரிழிவு நோய்க்கும் பற்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பற்களை நம்ம ஒழுங்காக பாதுகாக்கலைன்னா இந்த மாதிரி டயபெட்டிஸ் வருமா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக, ஏன்னா எனக்கு நார்மலாக இருந்த டாக்டர் பற்களை பாதுகாக்கவே இல்லை, அதனால எனக்கு சுகர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் அட்ரஸ் பண்ண போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பற்கள் வந்து ரெண்டு விதமான இருக்குது. ஒன்று பற்களோட ஹெல்த், நம்மளோட ஈரோட ஹெல்த். பற்களோட ஹெல்த்தோட ஈர் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட உடலோட ஃபுல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஈர் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் சொல்லுவோம்ல, மவுத் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த என்டையர் பாடின்னு சொல்லுவோம். நம்ம பற்கள் நல்லா ஈர் ஹெல்த்தும் நம்மளோட வாயும் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருந்ததுன்னா நம்ம உடலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். ரொம்ப இட்ஸ் அன் இண்டிகேஷன் ஃபார் தட். அது யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இந்த நீரிழிவு நோய் வரத்துக்கான காரணம் இருக்குது. ஸோ டைரக்ட் கோரிலேஷன் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கோரிலேஷன் இருக்குது. என்ன கோரிலேஷன் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சுகர், இந்த டயபெட்டிக்கில் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எய்தர் இன்சுலின் சுரக்கிறது குறைவாக இருக்கும், ஆர் நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ரெண்டு தான் விஷயம். ஒன்று வந்து பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலின் சுரக்கும், ஆர் இன்சுலின் சுரக்கிறது குறைவாக இருக்கும். ரெண்டாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டு கைண்ட் ஆஃப் தான் ப்ராப்ளம் இருக்கும் இந்த டயபெட்டிக்ஸில். நம்மளோட உடலில் வந்து நம்ம வாயில் வந்து இந்த கிருமிகள் இருக்கும்போது, நம்ம அந்த பாக்டீரியா இருக்கும்போது, இந்த பாக்டீரியா அண்ட் ஓவராக நிறையா வந்து நம்ம கம்மை வந்து நம்ம க்ளீன் பண்ணலை, ஈரில் நிறைய இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது இந்த பாக்டீரியாவில் இருக்கிற டாக்ஸின்ஸ் அது வந்து நம்மளோட ரத்தத்தில் கலந்து, ரத்த ஓட்டத்தில் கலந்து, இது வேற ஒரு இடத்துல பிற இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபோக்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம இப்போ இந்த பாக்டீரியா அதிகமாக இருக்கும்போது நம்மளோட சுகர் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். அப்படின்னா என்ன, நார்மலாக இருக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கிற மவுத்தில் அவங்க டயபெட்டிக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நார்மல் எதர் இன்சுலின் போட்டுக்கலாம், ஆர் மாத்திரை சாப்பிட்டு சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணலாம். அவங்களுக்கு சுகர் ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும். ஆனால் இப்போது வாயில் நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்குது, சீ கோத்துட்டு இருக்குது, நிறைய சீ கோத்துட்டு இருக்குது, ஈரில் நிறைய இன்ஃப்ளமேஷன் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த வாயில் இருக்கிற பாக்டீரியானால உடம்புலோட சுகர் டிமாண்ட் நிறையா இருக்கும். ஸோ உடம்புல சுகர் டிமாண்ட் நிறையா இருக்கும்போது அவங்களால சுகரை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க மாத்திரையும் சாப்பிடுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, டயட்டில் இருப்பாங்க, வாயில் இருக்கிற இன்ஃபெக்ஷனால சுகர் வந்து கண்ட்ரோலே ஆகாது. இது வைசி வர்சா. அப்படின்னா என்ன சொல்கிற, ரெண்டு விதமான டைரக்ஷன்லையும் இது ஒர்க் ஆகும். ஸோ சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, அதாவது பிளட் சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது வாயில் இன்ஃபெக்ஷன் வரும். வாயில் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா பிளட் சுகரை குறைக்கிறதும் கஷ்டமாயிடும். இது ஒரு சைக்கிள். ஸோ விஷியஸ் சைக்கிள் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த விஷியஸ் சைக்கிளை நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சிம்பிள் ஸ்டெப்ஸ். பல் கிளீனிங்க்கு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ரொம்ப, ஏன்னா சுகர் ஜாஸ்தி இருக்கும்போது அதிகமாக டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஈருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அதிகமாக. ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் வில் டேக். சிம்பிள் ஸ்டெப்ஸ் வந்து ஒரு ரெகுலர் கிளீனிங், நெக்ஸ்ட் ஒரு லேசரில் ஒரு கிளீனிங் பண்ணி அந்த கிளீனிங் பண்ணும்போது ஒரு அளவுக்கு அந்த பாக்டீரியல் லோடு இந்த வாயில் குறையும். இந்த பாக்டீரியல் லோடு குறையும் போது அவங்களோட சுகரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கண்ட்ரோல் பண்ண முடியும். சுகரை பெட்டராக கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த கம்மும் ஹெல்த்தியாகும், சுகரும் பெட்டராக கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதுதான் டைரக்ட் கோரிலேஷன் இருக்கா, கம் டிசீஸ்னால எனக்கு தான் டயபெட்டிஸ் வந்திருக்கா அப்படின்னு டைரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் கம் டிசீஸுக்கும் நம்ம ஈரன் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதும் நம்மளோட உடம்புல இருக்கிற சுகர் டிமாண்டை குறைச்சி சுகர் இல்லாமல் சுகரை பெட்டராக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஈர் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.